அவங்களுக்கு இது வந்து கெசட்டில் நாங்கள் போடணும், பாண்டிச்சேரி கெசட்டில் போட்டு தான் பதவி பிரமாணம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவங்கள சந்தித்தது 2 மணி. ஆனால் இரவு 8 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த 3 பேர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நம்முடைய நிர்வாகி அவர்கள், கிரண்பேடி அவர்கள் பண்ணி வச்சாங்க. அதில் என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய ஒரு அரசு இருக்கு, சட்டமன்றம் இருக்கு, சபாநாயகர் இருக்கிறாரு. சபாநாயகருக்கு தான் வந்து உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்க அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தால் துணைநிலை ஆளுநர் நிர்வாகி வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சபாநாயகர் இருக்கும்போது, சபாநாயகர் உங்களுக்கு நான் நேர ஒதுக்கி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவசரமாக பத்திரிகையாளரை யாரையும் உள்ள விடாம ரகசியமா அங்க வந்து யாருமே கிடையாது, யாருமே வரல. என்ஆர் காங்கிரஸ் 3 பேர் தான் போயிருக்கிறாங்க. எங்களுக்கும் கிடையாது, செய்தி வரல. முதலமைச்சருக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ கடிதம் எதுவும் வரல, பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் வரல. இது உண்மையா சரியான முறையில் விதிமுறைப்படி நடந்திருந்தா ஏன் அவங்க கடிதம் அனுப்பல? பதவி பிரமாணம் 3 பேருக்கு செஞ்சிருக்கிறாங்க. இதுவே பெரிய கேள்விக்குறி. அதற்கு மறுநாள் வந்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கில் வந்து 3 பேர் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனு போட்ட பிறகு அந்த 3 பேருக்கும் நோட்டீஸ் கொடுக்க சொல்லியும், அதே போல உள்துறை அமைச்சரகம் பதில் சொல்லணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இதில் இந்த சுவாமிநாதன்றவர் யாருன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வி சாமிநாதன் நான் முடிவு பண்ணுறேன், பிஜேபி சேர்ந்தவர் முடிவு பண்ணுறேன். ஏன்னா மத்தியில் பிஜேபி அரசு இருக்குது, அதனால் அதை நான் முடிவு பண்ணுறேன். அந்த வி சாமிநாதன் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர். மாநில தலைவர் மட்டும் இல்லை, அவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் நின்று 1600 ஓட்டு வாங்கினார். 1600 ஓட்டு வாங்கி டெபாசிட் இழந்தார். அவர் பேரில் கிரிமினல் வழக்கு இருக்குது. கிரிமினல் வழக்கு உள்ளவங்களை வந்து நியமன உறுப்பினராக போடக்கூடாது. 2016 தேர்தலில் தோத்தவரை கொல்லப்புற வழியா உள்ள கொண்டாடுறதுக்காக இந்த நியமன உறுப்பினரை போட்டிருக்காங்க அவரை. இது ஒண்ணு. இந்த கேஜி சங்கர் என்ற வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர், அவரை போட்டிருக்காங்க. இந்த செல்வ கணபதி என்றவர் அவருடைய பள்ளிக்கூடத்தில் தான் ஆர்எஸ்எஸ் இந்த பயிற்சி நடக்கும். அந்த சாக்கா இருக்குது பாருங்க, அது நடக்கிற இடம் அவருடைய பள்ளிக்கூடம். ஆமாம், அவருடைய பள்ளிக்கூடத்தில் நடக்கும். அவரை போட்டிருக்கிறாங்க. அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர். இந்த 3 பேரையும் போட்டிருக்கிறாங்க. இது வந்து செல்லாது என்று நீதிமன்றம் சொன்ன 13ஆம் தேதி வழக்கு வருது. அடுத்த மாதம், இந்த மாதம் 13 வழக்கு வருது. அவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்க சொல்றாங்க, கொடுத்துருக்குறோம். அதாவது மொத்தமாக ஜனநாயக படுகொலை செய்து புதுச்சேரி மாநில மக்கள் அவங்களுக்கு உள்ள உரிமையை பறிப்பது மட்டுமல்லாமல் கொல்லைப்புற வழியாக தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாத பாரதிய ஜனதா கட்சி இங்க மத்தியில் உள்ள பாரதிய ஜனதாவுடைய ஆதரவோடு இந்த நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு அந்த 3 பேர் வந்து பதவியேற்றிருக்கிறாங்க. இது முழுமையாக செல்லாதது ஒன்று. நீதிமன்றம் தான் நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய இடத்தெல்லாம் சொல்லிட்டோம். பிரதமரை பார்த்து சொல்லிட்டோம், உள்துறை அமைச்சரை பார்த்து சொல்லிட்டோம், குடியரசுத் தலைவரை பார்த்து சொல்லிட்டோம். அடுத்தது நீதிமன்றத்தினுடைய கதவு தட்டியிருக்கிறோம். நீதிமன்றம் வந்து நல்ல முடிவு வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற, அதாவது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் அந்த மாநிலங்களில் உள்ள அரசுகளுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வேலையை தொடர்ந்து இந்த மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி செய்து வருகிறது. அதற்கு துணை ஆளுநர்களையும் துணைநிலை ஆளுநர்களையும் பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. அவர்களே வந்து என்னை வந்து தொலைபேசியில் அங்கே உள்ள திரிபாதி அவர்கள், அங்கே இருக்கிற கவர்னர் ஆளுநர் வந்து என்ன தொலைபேசியில் மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, முதலமைச்சர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது முழுமையமாக, அதாவது வெளியில் பிரதமர் என்ன சொல்றாருன்னா, கூட்டாட்சி தத்துவத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது பிரதமர் சொல்றாரு. அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்றாரு. ஆனால் செய்யறது பூரா தன்னிச்சையான எதேச்சதிகாரமான பாரதிய ஜனதா கட்சியை வழக்கு பழப்பதற்கான ஒரு வேலையை வந்து இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அது மட்டும் இல்லை, அந்த உறுப்பினர் சுவாமிநாதன் என்ன சொல்றாரு, புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கறது தான் என்னை சட்டமன்ற உறுப்பினர் நியமிச்சு வெளிப்படையாக அறிக்கை விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு இருக்க ஒதுக்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எங்களுக்கு நீங்க அலுவலகம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய லெட்டர் பேட்ல கொடுக்கப்பட்டிருக்குது. நியமன உறுப்பினர் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தோட நியமன உறுப்பினர்கள் எந்த கட்சியும் சேராதவங்க. ராஜ்யசபாவில் இருக்காங்க 8 பேர் 12 பேர் நியமிப்பாங்க. அந்த 12 பேருமே எந்த கட்சியும் சேராதவங்க. ஆனா இது வெளிப்படையாக, அதாவது கட்சி நாமோதயமே இல்லாத ஒரு மாநிலத்தில் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் நின்று 2016 18 பேருக்கு டெபாசிட் போச்சு. ஒருத்தருக்கு 250 ஓட்டு, ஒருத்தருக்கு 350 ஓட்டு, ஒருத்தருக்கு 375 ஓட்டுன்னு சொல்லி இதுக்கு மேல அவங்களால வாங்க முடியல. அங்க தங்களுடைய கட்சியை உள்ள நுழைக்கிறதுக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த நிர்வாகி அவர்கள் துணை போகிறார்கள். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாரும் இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்று உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்கு, தொடர் உண்ணாவிரதம் இருக்கு. அனைத்து கட்சியும் சேர்ந்து தெருமுனை பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க.